LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ முக்கியமான சேஞ்சஸ் அப்டேட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சில ரூல்ஸ்லாம் மாற்றுவாங்க. அந்த வகையில் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 7 முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வண்டி அப்புறம் சிலிண்டர் இந்த மாதிரி 7 முக்கியமான விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி சில ரூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்த ரூல்ஸ் இந்த சேஞ்சஸ்லாம் தெரியாமல் இந்த பிப்ரவரி மாதத்தை ஓட்டிடாதீங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் விலை பிப்ரவரி 1லேருந்து ஏறப்போகுது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிகரெட்டுக்கு ஏற்கனவே 28% ஜிஎஸ்டி அப்புறம் எக்ஸைஸு செஸ்ன்னு சொல்லி 40% டேக்ஸ் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் கூடுதலாக கலால் வரி விதிக்க போகிறோன்னு சொன்னதுனால இந்த பிப்ரவரி 1லேருந்து சிகரெட்டோட சைஸை பொறுத்து ஒரு சிகரெட்டுக்கு ₹2லேருந்து ₹8.50 வரைக்கும் ரேட் உயரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நடைமுறைக்கு வந்துருச்சு. சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதன் மூலமாக கூடுதல் வரி வருவாய் கிடைச்சாலுமே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்க குறைவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எவ்வளோ விற்றாலும் அதை வாங்கி குடிக்கிறவங்க, அதுக்கு அடிக்ட் ஆனவங்க குடிக்க தான் போகிறாங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைகளுக்கு யூஸ் பண்ணுறவங்கள வணிக பயன்பாட்டுக்கான சமையல் சிலிண்டர், அந்த சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 பட்ஜெட் போட்டாங்களா அன்னைக்கு ₹49 இன்க்ரீஸ் ஆகி ₹1740 50 விற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எல்பிஜி சிலிண்டரோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 4 வீலர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக ஹைவேஸில் டோல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுவோம். அப்படி ஃபீஸ் பே பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ஃபாஸ்டாக் எல்லா வண்டியிலையும் கட்டாயம் ஆக்கிட்டாங்க. ஃபாஸ்டாக் மூலமாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இடையிலே ஃபாஸ்டாக் பேங்க் அக்கௌண்ட் கேஒய்சின்னு அப்டேட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதுக்கு நோ யுவர் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நீங்கள் கட்டாயமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பிப்ரவரி 1லேருந்து அது கட்டாயம் இல்லை. ஏற்கனவே ஃபாஸ்டாக் கொடுத்தவங்களுக்கு, ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கட்டாயம் இல்லை. இனிமேல் ஃபாஸ்டாக் வாங்க போகிறவங்களுக்கு அது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நோ யுவர் வெஹிக்கிள் அப்படின்னா வண்டியோட நம்பர் பிளேட்டு வண்டி தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபாஸ்டாக் கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது கிடையாது. ஆனால் அந்த நோ யுவர் வெஹிக்கிள் எப்போ அப்படின்னா அந்த ஃபாஸ்டாக் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதில் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, அதில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த வண்டி ஓனர் அந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் சரி பார்க்கறதுக்கு அப்போ இந்த மாதிரி நோ யுவர் வெஹிக்கிள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்க் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் நேரில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. பேங்கே பரிவாஹன் அப்படிங்கிற கவர்மெண்டோட வெப்சைட்லேருந்து கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அவங்களே ஆன்லைன்லேயே அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னா, இது அப்டேட் இல்லைங்க, முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, நியூ கஸ்டம்ஸ் பேக்கேஜஸ் டிக்ளரேஷன் அண்ட் ப்ராசஸிங் ரெகுலேஷன்ஸ் 2026 அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஃபாரின் போயிருப்பாங்க, இல்லை ஃபாரின்லேருந்து தங்கிட்டு இங்கே வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஃபாரினர்ஸ் வருவாங்க. இப்போ அவங்க எல்லாரும் எவ்வளோ மதிப்புள்ள பொருட்களை கொண்டு வந்துக்கலாம், எவ்வளோ தங்கம் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற லிமிட்டெல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரெசிடென்ட், அதாவது இங்கேருந்து ஃபாரின் இருப்பாங்க, திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், என்ஆர்ஐயாக இருப்பாங்க, வெளிநாடு வாழ் இந்தியாவாக இருப்பாங்க. ஆரிஜின் இந்தியாவாக இருக்கும், ஆனால் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருப்பாங்க. அப்போ அவங்க அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ், டூரிஸ்ட் விசா தவிர்த்து மற்ற வேலிட் விசாவில், ரெகுலர் விசாவில் வரக்கூடிய ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாருமே இந்தியா வரும்போது 75,000 மதிப்புள்ள பொருட்களை வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வரும்போது ஃப்ரீயாக கொண்டு வந்துக்கலாம், எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி டூரிஸ்ட் ஆஃப் ஃபாரின் ஆரிஜின், அதாவது ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் விசாவில் வருவாங்கல்ல, டூரிஸ்ட் விசாவில் வரக்கூடிய ஃபாரினர்ஸ் 25,000 மதிப்புள்ள பொருட்களை இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் க்ரீவ் மெம்பர்ஸ்னால் இப்போ கப்பலில் அப்புறம் ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுவாங்களா, ஃப்ளைட்டில் பைலட்டு, கோ பைலட்டு, ஏர் ஹோஸ்டர்ஸ் இவங்க, அப்புறம் கப்பலில் கேப்டன், சைலர்ஸ் இவங்கெல்லாம் ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி ரிட்டர்ன் இந்தியா வரும்போது ₹2,500 மதிப்புள்ள பொருட்கள், அதாவது சாக்லேட்ஸு, சீஸு, அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் ₹2,500 மதிப்புள்ள பொருட்களை இங்கே கொண்டு வரும்போது எந்த ஒரு வரையும் கட்ட தேவையில்லை. முக்கியமாக தங்கம் எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து வெளிநாடு போகிறாங்க, அதே மாதிரி வெளிநாடு வாழ் இந்தியர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டில் 1 வருஷத்துக்கு மேலே தங்கி இருக்கணும். அப்படி 1 வருஷத்துக்கு மேலே தங்கியிருந்து திருப்பி இந்தியா வரும்போது பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் தங்கம் இங்கே கொண்டு வந்துக்கலாம், எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை. பெண்களை தவிர்த்து மற்ற எல்லாரும் 20 கிராம் தங்கம் இங்கே கொண்டு வந்துக்கலாம், எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமாக இனி அக்கௌண்ட்டில் ₹25,000 மேலே ஃப்ரீயாக பணம் அனுப்ப முடியாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா, மொபைல் பேங்கிங்கில். இப்போ எல்லா பேங்க்குமே மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் இருக்கும். அதில் நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி 3 மெத்தட் இருக்கும். இதில் எந்த பேங்க்கில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஐயில் மொபைல் பேங்கிங் மூலமாக இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ஐஎம்பிஎஸ் மெத்தட் மூலமாக பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா, இப்போ ஐஎம்பிஎஸ் அனுப்புனா ஜிபே அனுப்புனா உடனே பணம் போயிடும். அப்படி எஸ்பிஐயில் ஐஎம்பிஎஸ் மெத்தட் மூலமாக பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா 25,000 வரைக்கும் பணம் அனுப்புனா மட்டும்தான் ஃப்ரீ. ₹25,000 ₹1,00,000 பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜாக ₹2 + ஜிஎஸ்டி பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ₹1,00,000 ₹2,00,000 பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜாக ₹6 + ஜிஎஸ்டி பிடிக்க போகிறாங்க. அதே
மாதிரி 2 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜாக 10 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிக்க போகிறாங்க. இப்படி இந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து பிப்ரவரி 15, 2026 நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னு பேங்க்கில் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிப்ரவரி 1லேருந்து ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் அது இந்த பேங்க்கில் போய் என்னென்னு கேட்டுக்கோங்க, கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பிப்ரவரி 1லேருந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து கேஒய்சி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பிப்ரவரி 2க்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு, டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க கேஒய்சி அப்டேட் சம்மந்தமாக என்னன்னு சொல்லி பேங்க்கில் போய் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான அப்டேட்டும் பேங்க் அக்கௌண்ட் பற்றி தான். அதாவது பிப்ரவரி 1லேருந்து 3 விதமான பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ், டார்மண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இன்ஆக்டிவ்னா ஒரு வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட்டில் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்காது, பணம் போட்டிருக்க மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம், எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்காது. அதே மாதிரி டார்மண்ட் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அதில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்காது, டார்மண்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கும். அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாமே ரொம்ப நாளைக்கு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் சேலரி அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் தான் வச்சிருப்போம். அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம், மாதம் ஏதாவது கொஞ்சம் பணம் போயிட்டு வர வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் க்ளோஸ் ஆகாது. பட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எந்த ஒரு ஆக்டிவும் இல்லை அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக அதெல்லாம் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களா அவங்க வந்து அவங்க ஸ்கேம் பண்ண அமௌண்ட்டாக போலீஸ் வந்து மாட்டிக்காமல், சைபர் கிரைமில் மாட்டிக்காமல் வெவ்வேறு அக்கௌண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஆக்டிவில் இல்லாத வெவ்வேறு அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து பிரித்து விட்றாங்களாம். ஸோ இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்காகவும் எல்லாரும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2000, 3000 இருக்குது, அது எப்போ யூஸ் பண்ணேன்னு எனக்கு யாவுமே இல்லை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், இப்போ அந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணணும், அந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கில் போய் கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சேன்னு எனக்கு யாவும் இல்லை, எத்தனை வருஷம் யூஸ் பண்ணேன்னு யாவும் இல்லை, அதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு யாவும் இல்லை, திருப்பி எனக்கு அந்த பணம்லாம் வேணும், 2000, 5000 கூட இருக்கும், இல்லை என் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க, அவங்க அந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தில் நான் எடுக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேங்க்கில் போய் நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கோட பிரான்ச்சில் போய் அந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ் இல்லை நாமினி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து பண்ணிக்கலாம். ஒருவேளை எந்த பேங்க்கு எந்த அக்கௌண்ட்டுனே யாவும் இல்லை, மறந்துடுச்சு, இல்லை இறந்து போனவங்களும் சொல்லலை அப்படின்னா எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் நம்ம பேரில் இருக்குது, என்ன அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத உட்கம் அப்படிங்கிற போர்ட்டலில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட்டும் பேங்க் சம்மந்தப்பட்டது தான். அதாவது இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேங்க் இருக்கான். இது எல்லாத்தையுமே 4 பேங்க்காக வந்து சுருக்க போகிறாங்களா, அதாவது 4 மேஜர் பேங்க்காக மட்டும் நீ இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் கீழே சில பேங்க்ஸு, அதே மாதிரி எஸ்பிஐ கீழே சில பேங்க்ஸு, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா கீழே சில பேங்க்ஸு, அப்புறம் யூனியன் பேங்க், கனரா பேங்க் மேட்ச் பண்ணி அதுக்கு கீழே சில பேங்க்ஸ்னு சொல்லி 4 பேங்க்ஸ், 4 மேஜர் பேங்க்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது, நியூஸ் வந்திருக்கு. இது வந்து கவர்மெண்ட்டாக இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. பட் இதுக்கான டிஸ்கஸ் வந்து கவர்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து இந்த பிப்ரவரியில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பிப்ரவரியில் வரல அப்படின்னா ஃபியூச்சரில் இது நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிப்ரவரியில் வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ், ரூல்ஸ், மாறி இருக்கிற விஷயங்கள், இனிமேல் மாற போகிற விஷயங்கள். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல 3 விதமான அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பிப்ரவரி 1க்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு அப்டேட் வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்டேட்டு, ரூல்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நாட்டு நல சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.